எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோகிகள் ஜாதகம் பார்க்கலாமா? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இந்த நேரம் குருதசைன்னு பரமாத்மா சொல்றாரு, அதனால இப்படியே வாழ்ந்துட்டு போலாமா, இல்லாட்டி நம்மளும் பொதுமக்கள் மாதிரி ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஓகே, பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகத்துக்கு 21 பிறவிக்கு சொர்க்கம் தர்றேன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சத்தியுகத்தில் 8 பிறவி, திரேதால 12, சங்கமத்தில் 1. அப்போ நம்ம இந்த சங்கமன்றது கலிகாலத்தில் ஒரு 100 வருஷம், 1936 to 2036. இப்போ நம்ம 2025ல இருக்கோம். அப்போ இந்த நேரம் ஒரு ராஜயோகிக்கு சொர்க்கமா இல்லை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியுகம் அங்கே ஒரு 1250 வருஷம் சொர்க்கத்தில் சொர்க்கம், திரேதாயுகமும் 1250 வருஷம் சொர்க்கத்துல சொர்க்கம். ஆனா சங்கமன்றது கலிகாலத்துல ஒரு 100 வருஷம். நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதை பொறுத்து சொர்க்கமா நரகமான்றது நீங்க எப்படி கடைபிடிக்கிற சிஸ்டமா பொறுத்து இருக்கு. பரமாத்மா சில ஃபார்முலாம் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா சங்கமத்திலையும் நல்லா இருக்கலாம் அப்படின்றாரு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமாத்மா சொல்ற இருக்கிறதுல திருப்தியா இருங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, குடும்பம் எப்படி இருக்கு, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுல சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கலிகாலத்திலேயே இந்த நேரத்திலேயே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றார். அடுத்த ஒரு ஃபார்முலா என்னன்னா, எண்ணம் சொல் செயல் மூலமா நீங்க யாரையும் காயப்படுத்தாதீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுடைய இது நல்லா இருக்கும் அப்படின்றார். அதாவது நம்ம யாரையும் காயப்படுத்தவே இல்லைன்னு சொல்லி நம்மள வாலண்டரா யாரும் காயப்படுத்த மாட்டாங்கல்ல, காயப்படுத்துவாங்க. எப்பன்னா நம்ம போன பிரிவில் செய்திருந்தோம்னு வச்சு அந்த கணக்கு வழக்க முடிக்கிறதுக்காக ஒருத்தர் வருவார். அதுக்கு போன பிரிவுகளை செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு மண்மனாபவ தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பா நினைவு செய்யும்போது ஆத்மாவுக்கு பாவம் எரிக்கப்படும். அதன்படி இந்த மாதிரி பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 4 விஷயம் சொல்றாரு. அமிர்த வேளையில இந்த அப்பாவை நினைவு பண்றது, வாணி படிக்கிறது, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண, சேவை பண்றது, இவ்வளோத்தையும் கடைப்பிடிச்சிங்கன்னா சங்கம் உங்களுக்கு சொர்க்கம். எதுவுமே பண்ணலை, 7 days கோர்ஸ் மட்டும் நான் முடிச்சிட்டேன், அதனால எனக்கு சொர்க்கம் கொடு, எனக்கு குருதசை கொடுன்னு சொன்னீங்கன்னா அது அர்த்தம் கிடையாது. பொதுவா கலிகாலன்றது ராகு தசை அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. உங்க வாழ்க்கையோட ஸ்டாண்டர்டை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ராகுதசை மாதிரி ஃபீல் பண்றீங்களா இல்ல குருதசை மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஸோ பரமாத்மா சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீமத்தை நீங்க கடைப்பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு சங்கமம் சொர்க்கமா தெரியும். சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலும் அப்படி கிடையாது. அது இயற்கையாவே சொர்க்கம் தான். நீங்க தனியாலாம் வேற மாதிரிலாம் நடந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக் அது சொர்க்கம் தான். சரியா? அப்போ இங்க சொர்க்கமா நம்ம ஃபீல் பண்ணலைன்னா பரமாத்மா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தை நம்ம கடைப்பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பரமாத்மா சொல்ற மாதிரி திருப்தியா இருக்கீங்களா, எண்ணம் சொல் செயல்முறை யாரை காயப்படுத்தாம இருக்கீங்களா, அந்த 4 விஷயங்கள் பண்றீங்களா, இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணுங்க. எல்லாம் பண்றீங்களா, உங்களுக்கு குருதசை தான். அப்படிப்பட்டவங்க ஜாதகம் பார்க்க வேண்டாம். ரெண்டாவது, நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நான் ராஜயோகம் ஒரு 15 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றேன். ஓகேப்பா, நம்ம ஒரு விஷயம் தெரியும், சங்கமன்றது 100 வருஷம், 1936 to 2036. ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கே வச்சுப்போமே, 2036 விநாசத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கர்மாதி தாகிறேன்னு வச்சேன். கர்மாதி என்னன்னா 63 ஜென்மத்தை பாவத்தை அழிக்கிறது, 100க்கு 100 அழிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்பவே 15 வருஷமா சிஸ்டம்ல இருக்கேன். இனி ஒரு 11 வருஷம் தான் இருக்கு, நமக்கு 36. ஓகேவா? அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்களேன், 63 ஜென்மம் பாவத்தை அழிக்கணும். நான் 15 வருஷம் முடிச்சிட்டேன், இனி ஒரு 11 வருஷம் தான் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட என்னன்னா 60% ஆஃப் தி பாவத்தை நான் அழிச்சிருப்பேன். அதான் கணக்கு. கரெக்டா? இப்போ இந்த பிரிவுக்கு எனக்கு ஜாதக கட்டம்னு ஒன்று இருக்குது. கரெக்டா? அப்ப அந்த ஜாதக கட்டத்துல இப்படிதான் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் 60% பாவம் அழிச்சிட்டேன்ல. அப்போ இந்த ஜாதகம் எப்படி பொதுவாக ஜாதக கட்டம் என்னது அர்த்தம்னா, பல பிறவிகளுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜாதக கட்டமே.
கரெக்டு. அந்த ஜாதகத்துக்கு படி தான் இந்த வாழ்க்கை கதை ஓடுது. ஆனால் அந்த ஜாதக கட்டத்திலேயே போன பிரிவுகளில் இருக்க 60% ஆஃப் தி பாவத்தை வந்து ஏற்கனவே அழிச்சிட்டேன் நான் ராஜயோகம் வந்து. அப்போ இந்த ஜாதக கட்டம் எந்த லட்சத்தில் ஒர்க் ஆகும்? யார் யார் எப்படி பிஹேவ் பண்ணுவா எப்படி தெரியும்? இங்கே தான் ஒரு $1 மில்லியன் கேள்வி நமக்கு இருக்கு. அதால் தான் நம்ம என்ன சொல்கிறோம், யார் ஒருத்தர் இந்த பரமாத்மா சொல்ற சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இறைவன் வந்து ஜவாப்தாரி ஆகிடுறாரு, அவர் வந்து பொறுப்பாகிறார். புரியுதுங்களா? இந்த சிஸ்டமே ஃபாலோ பண்ணலன்னா நீங்களும் ஒரு கலியுகவாசி மாதிரி உங்கள் ஜாதக கட்டப்படி தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். ஏன்னா போன பிரிவுகளில் செய்த பாவங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் வச்சு அனுபவிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. ஓகே, அப்போது ஒரு ராஜயோகி ஜாதகம் பார்க்கவே கூடாதா? இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்கிறேன் நான். இப்போ ஜாதக கட்டப்படி தான் நடக்குதுன்னா கண்டிப்பாக ஜாதக கட்டப்படி தான் நடக்குது. ஆனால் இந்த இம்பாக்ட் எவ்வளோ கூடுது குறையுதுன்றது தான் இந்த ராஜயோகியா இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பாருங்களேன், நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா? அப்புறம் உறவுகளில் ஃப்ரிக்ஷன் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஃப்ரிக்ஷன் இருக்குது, அப்பா பையனுக்குள்ள ஃப்ரிக்ஷன் இருக்குது. கரெக்டாக? பணம் தேவைப்படுது, கடனில் மாட்டின்னு இருக்காங்க, வேலை இல்லை, இப்படி நிறைய விஷயங்களில் பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் மாட்டின்னு இருக்காங்க. ஓகேவா? இதை விட்டு அவங்க வெளியே வந்தாகணும். இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. இப்போது யாராவது ஒருத்தர் வந்து சும்மா போய் ஜோசியரை போய் பார்த்துருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவர் வந்து உங்களுக்கு வந்து ஏழரை நடக்குது அப்படின்னா நான் அடுத்த 7.5 வருஷம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கும் லைஃப்லன்றது அர்த்தம். இப்போ நீங்கள் ஜாதகமே பார்க்கல, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன புரியலன்னா இந்த பிரச்சனை எவ்வளோ நாள் இருக்கும், 2036 வரைக்கும் இதே கதை தான் ஓடிட்டு இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்த்து சொல்ல முடியும், கரெக்டு உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இல்லை 6 மாதத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். நான் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு பார்க்குறேன். இதில் என்னென்னா அவங்க கூட ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் கதை போகலாம் அப்படின்னு தோணுது. அது வந்து யார் ஜாதகப்படியே நம்மளால் பார்த்து சொல்ல முடியும், யார் அதை இனிஷியேட் பண்ணுவா அப்படின்னா இந்த பிரச்சனை யார் ஆரம்பிச்சு வைப்பா? இதில் கணவர் தான் ஆரம்பிச்சு வைப்பார். மனைவி அப்படிப்பட்டவங்கள மனைவி வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க, கணவர் வந்து இதை பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ஜாதக கட்டப்படி அப்படி நடக்குது. அப்போ நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன், நெக்ஸ்ட் டிசம்பர் 2026 வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடும் அப்படின்னா என்ன, இவர் வந்து இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவார், டிவோர்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணுவார். அப்போ நான் என்ன சொன்னேன், இவங்க வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நீ தான் டைவர்ஸ் போடியா, நானும் போடுறேன் பாருன்னு போட்டாங்கன்னா டிவோர்ஸில் போய் முடிஞ்சிடும். இவங்க அடக்கி வாசிச்சாங்கன்னா 2026 டிசம்பருக்கு அப்புறம் 2 பேரும் இறந்து வாழ்வாங்க, நல்லா வாழ்வாங்க, கடைசி வரைக்கும் வாழ்வாங்க. அப்போது இந்த பார்க்கறதுனால வர அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த பிரச்சனை எத்தனை நாளுக்குன்னு நமக்கு தெரியும், என்னைக்கு இது சரியாயிடும்ன்றதும் தெரியும் ஜாதகப்படி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பார்க்கறது நல்லது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸாம்பிள் தான் பேசுகிறோம். ஒரு பெண்மணி, அவங்க இப்போவே 30 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குழந்தை பிறக்குமா பிறக்காதா ஜாதகம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்டஸ் இமேஜின் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஜோசியம் பார்த்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வயசாகிடும்? 35 வயசாகிடும். 35 வயசுக்கு மேலே ஒரு இந்த அம்மாவா ஆகுறது, அது முதல் முறையாக அம்மாவா ஆகுறதுன்றது அவங்க உடல் ரீதியாகவே இப்போ ப்ராப்ளம். முன்னாடி நம்ம பாட்டிங்க வயசில் ப்ராப்ளமே கிடையாது. ஒரு பாட்டி வந்து 40 வயசில் 50 வயசில் கூட குழந்தை பெற்றுப்பாங்க. அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு கல்யாணம் அந்தந்த டைமில் குழந்தை பெற்றுக்கலன்னா அது பெரிய ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, என் ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு 24 வயசு தான். ஆனால் 5 வருஷமாக குழந்தை இல்லை, 29 வயசில் தான் அவன் அம்மா வரான். அந்த 28 வயசில் நாங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது பச்சை பச்சை திட்டுறான் டாக்டர், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள், ஏன் ஃபஸ்ட்டு 1 வருஷத்துல குழந்தை பிறக்கலாம், ஏன் வரல, ஏன் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க, இதே காம்ப்ளிகேட். ஏன்னா 28 வயசில் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதே காம்ப்ளிகேஷன்றான் டாக்டர். உங்கள் ஒய்ஃபுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, என்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க தெரியுமா? அப்போது இன்னைக்கு காலம் வேற. அப்போ இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு குழந்தை இல்லை அது மாதிரிலாம் தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுமா வேணாமான்னு ஒரு முடிவுக்காவது வரலாம்ல. அது வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க, வாங்க ட்ரை பண்ண ஒரு வருஷம் இப்படி ஆகும் அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்பார், பெருசாக வரலனாலும் கவலையாவது படாமல் இருக்கலாம். வாழ்க்கை ஃபுல்லாக வேலை இல்லாமல் இருப்பானா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த டஃப் டைம் வந்து ஒரு வருஷம் தான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஒரு கிளாரிட்டி, குடும்பமும் சப்போர்ட் பண்ணும், ரைட்டு நீ ட்ரை பண்ணிட்டே இரு, வேலை போயிட்டே ட்ரை பண்ணிட்டே இரு, 1 வருஷத்துல கூட சரியாயிடும். சப்போஸ் சீக்கிரம் முயற்சி பண்ணுறதால ஒரு 6 மாதத்துல ரிசல்ட் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்ல. சரியா? ஸோ இப்படிலாம் தான் நீங்கள் இதை பார்க்கணும். எனக்கு ஜோசியமும் பார்க்க தெரியுன்றதுனால என்னோட பதிவை நான் வைக்கிறேன். யார் ஒருத்தர் ராஜயோகம் சொல்கிற சிஸ்டமை 100% ஃபாலோ பண்ணுறாங்களோ
ஜாதகம் பார்க்க வேண்டாம். யார் எல்லாத்துலயும் அறகுறையா இருக்காங்களோ அவங்க இன்னைக்கும் லௌகீக வாழ்க்கை தான் வாழ்றாங்க, கலியுக வாழ்க்கை தான் வாழ்றாங்க. 7 days கோர்ஸ் முடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இவங்க திரேதாயகத்தோட கடைசி பிரிவு தான் ஃபிட்டு, அவ்வளவுதான். இப்படிப்பட்டவங்க சாதாரண மக்கள் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஜோசியம் பார்த்துக்கலாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகேவா? இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இதுதான். ஒரு ராஜயோகிக்கு ஜாதகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அவங்களும் பொதுமக்கள் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் கருத்து என்னன்றதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.